தலை சிறந்த விருதான ஆஸ்கார் விருதை பெற்றிருக்கும் எம் கீரவாணி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த கீரவாணி அவர்களை முதல்ல இசையமைப்பாளரை அறிமுகப்படுத்திய ஒரு பெருமை எனக்கு உண்டுங்கிற ஒரு காரணத்துக்காக, நான் அவர் அறிமுகப்படுத்துறேன்னா வேற யாராவது பண்ணியிருப்பாங்க, அவருடைய திறமையினால் அவர் வாங்கியிருக்கார், அவ்வளவுதான். இதில் எனக்கும் ஒரு சின்ன பங்குண்டு அப்படின்னா ஆரம்பத்தில் நான் இருந்திருக்கேன் அப்படிங்கிறது ஒண்ணுதான். ஸோ அந்த வகையில் இது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. நான் போன முறை போய் பேசிட்டு இருக்கும் பொழுதே கீரவாணியோட நான் பணி செய்ய ஆரம்பிச்சு மனசு மமதா அப்படிங்கிற ஒரு படம் பண்ணி, அந்த படத்தில் 2 பாட்டு தான் இருந்தாலும் பாடல் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. படம் பெரிய வெற்றியை பெற்றது. அதனால அவரே கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்து என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு பொழுது ராமோஜிராவ் அவர்கள், நீ என்ன கல்வித்துறை எடுத்துக்கிறியா, மெடிசன் துறை எடுத்துக்கிறியா, இல்லை வேற என்ன எடுத்துக்கிறான் போது, சார் கல்வியெல்லாம் நிறைய சினிமாவில் துவச்சி எடுத்துட்டாங்க, அது வேண்டாம். மெடிசனும் வேண்டாம் சார், அதுவும் நிறைய இது பண்ணிருக்காங்க. நான் விளையாட்டுத்துறை எடுக்கட்டுமா சார்? விளையாட்டுத்துறை யாரும் பண்ணதில்லை சார். விளையாட்டுத்துறையில் என்ன பண்ணுவீங்க? அதுலேயும் இந்த பக்கம் ஒரு 10 பேர், அந்த பக்கம் 10 பேர்னா ஓடிட்டு இருப்பாங்க, யார் அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னு. இல்லை சார், நான் தனியாக ஓடக்கூடிய ஒரு ஸ்பிரிண்டர், ஓட்டப்பந்தய வீராங்கனை நான் மனசில் தீர்மானம் பண்ணிட்டேன். ஓட்டப்பந்தய வீராங்கனை அந்த மாதிரி ஒருத்தரோட லைஃப் எடுத்துக்கிட்டு அவங்க எப்படி வந்தாங்க, அவங்க எந்தெந்த படிப்படியாக முன்னுக்கு வந்தாங்க அப்படிங்கிறத வச்சு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய அபிப்பிராயத்தை அவர்கிட்ட சொன்னேன். உங்ககிட்ட அப்படி ஆர்டிஸ்ட் யாராவது இருக்காங்களான்னா எனக்கு இல்லை, நீங்கள் எனக்கு கொஞ்சம் அவகாசம் தரணும், இது உடனே இது நான் நாளைக்கே எழுத ஆரம்பிக்க முடியுமான்னா முடியாது. அப்புறம் அவருடைய லைப்ரரியிலேருந்து நிறைய புக்ஸு கொண்டு ஆல் த கிரேட்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி அமைஞ்சிருந்தது அர்லியர் டேஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி ஓவன்ஸ், பீட்டர் ஓவன்ஸ், நிறைய அவர்களுடைய புக்கெல்லாம் வாங்கி நான் படித்தேன். அதுக்கப்புறம் ஆல் இந்தியா டோர்னமெண்ட் நடக்கும் டெல்லியில். ஆர்டிஸ்ட்னா யார் என்னன்னு பார்க்கணுமே, இங்கே இருக்கிறவங்க தானே ஓட முடியும். ஸோ அங்கே போய் பார்க்க போவோம். எனக்கு ரொம்ப ஆசை, தமிழ்நாட்டில் ஓடுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள ஓட வச்சோம்னா அவங்களுக்கு டெஃபினட்டாக தமிழ் தெரியும். ஸோ அழகாக ஒரு கதாநாயகியை இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாமே அப்படின்னு பார்க்குறேன். அப்படிங்கிறதுக்காக அங்கே போய் தமிழ்நாடு யூனிட்டில் போய் இருந்து பார்க்கலாம் அப்படின்னு போனால் அங்கே எல்லாருமே அவங்க அவங்க கோலே சின்ன வயசுல இருந்தே ஓட்டப்பந்தயத்தில் வரணும் அப்படிங்கிற ஒன்று தான். ஸோ அதனால உடம்பை ரொம்ப தக்கையாக வச்சுருப்பாங்க, ஒடிஞ்சு போகிற மாதிரி இருப்பாங்க. அப்புறம் எல்லாருமே ஹேர் கட் ஜென்ஸ் ஹேர் கட் தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம அடைபடின்னு கூப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், யாருமே அடிபடினே இருக்காது. எல்லாருமே ஆம்பளைகள் மாதிரி தான் இருப்பாங்க, நல்லா டாலாக இருப்பாங்க. அண்டு ஓடக்கூடியவர்கள் சிவப்பாக இருப்பாங்க, சிவப்பு இல்லாமல் கருப்பாக இருப்பாங்க. எல்லாருமே மேல் மாதிரி தான் இருப்பாங்க, ஃபீமேல் மாதிரியே இருக்க மாட்டாங்க. பிடி உஷாவும் அஸ்வினி நாச்சப்பாவும் ஒரு ரேஸில் பங்கேற்கிறாங்க அப்படின்னோம்னா நாங்கள் அப்படி வேடி பார்த்துருந்தோம். அப்போ தான் பிடி உஷாவையும் அஸ்வினி நாச்சப்பாவையும் நேராக பார்க்குற சந்தர்ப்பம் கிடைச்சிது. இன்டர்ஸ்டேட் டோர்னமெண்ட் இது. அதில் அந்த டோர்னமெண்ட்டில் பிடி உஷாவை அஸ்வினி நாச்சப்பா கெலிச்சாங்க. கழிச்சு ஃபஸ்ட்டு வந்தாங்க. இது நான் கேலரியிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இது நல்லா இருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தோணுச்சு. உடனே ஈவினிங் பேப்பர்லலாம் அந்த பொண்ணோட ஃபோட்டோ, அவருடைய பயோகிராஃபி எல்லாம் வந்துருச்சு. ஸோ அதை வாங்கி கெஸ்ட் ஹவுஸில் கொண்டு போய் படித்து, இந்த பொண்ணு கர்நாடகா பொண்ணு, அங்கேன்னு வந்திருக்கிற பொண்ணு, ஹிந்தி தான் தெரியும், கூருக்கு தான் தெரியும், ரெண்டாவது பேங்க்கில் ஒர்க் பண்ணுது விஜயா பேங்க்கில் அப்படிங்கிற அதனுடைய பயோடேட்டெல்லாம் சேகரிச்சுக்கிட்டோம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு 7-8 வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்குது. பிள்ளைகள்லாம் யாரும் கிடையாது, அப்பா அம்மா 2 பொண்ணுகள். முதல் பொண்ணும் இதே மாதிரி தான், 2வது பொண்ணும் இதே மாதிரி தான். உழைச்சி முன்னுக்கு வந்த குடும்பம். ஸோ அதனால அந்த பொண்ணை நான் முன்னுக்கு வச்சு இந்த படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள அவர் இது பண்ணி, சரி அந்த பொண்ணு நடிக்க வரணும் ஒன்று, 2வது ஆர்வம் இருக்கணும், 2வது அவங்க வீட்டில் அவங்க ஆஃபீஸில் இதுக்கெல்லாம் அலோவ் பண்ணணும். நான் அந்த பொண்ணை ஜஸ்ட்டு நான் உனக்கு பெரிய ஃபேன், நான் நேற்று நீ ரேஸில் வின் பண்ண பார்த்தேன், ஸோ கிரேட் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி, நீ ஏன் ஒய் டோன்ட் யூ கம் ஃபார் லஞ்ச் வித் அஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டப்போ, ஐயோ நான் இங்கேருந்து வெளியிலேயே வர முடியாது. இல்லைம்மா எனக்கு சொல்லி யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் சொல்லி நாங்கள் பர்மிஷன் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஈநாடு அங்கே ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தார், அவரை விட்டு அவங்க ஸ்போர்ட்ஸ் இதில் பர்மிஷன் வாங்கி இவங்களை வண்டியில் எங்கள் கெஸ்ட் ஹவுஸில் கூட்டிகிட்டு போய், இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, வேறு ஒன்றும் வராது.
ஸோ அவங்களுக்கு சாப்பாடு போட்டுவிட்டு நான் இங்கே கீழே சின்னதாக கேமரா வச்சுக்கிட்டு கேமராவை ஷூட் பண்ண சொன்னேன். இந்த பொண்ணு கைகால் அசைவுகள் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது பார்க்கணுன்ட்டு. ஸோ அது ஒரு ரோலில் எக்ஸ்போஸ் பண்ணோம். அப்போவே கேட்டுது, அது என்னது இது அப்படின்னு. இல்லை, அது கேமரா நீ வந்திருக்கல, நீ வந்திருக்கிறத வந்து நம்ம ஷூட் பண்ணி வச்சுக்கலாமேங்கிறதுக்காக தான் இது வேற ஒன்றும் இல்லையே அப்படின்னா. ஐயோ வேற என்னமா இருக்கு, நீ எங்கே உட்காந்துருக்க, நான் இங்கே உட்காந்துருக்கேன், இதில் என்ன வேற என்ன பண்ண போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் கேட்டேன், உனக்கு ஆர்வம் இருக்கா, நாங்கள் வந்து ஒரு ஃபிலிம் பண்ணலான் இருக்கோம், உனக்கு ஆர்வம் இருந்ததுன்னா சொல்லு, நான் அது மேற்கொண்ட கதையை உனக்கு சொல்கிறேன். அவ சொன்னா எனக்கு ஆர்வம் இருக்குங்கிறதால நான் சினிமாவே பார்த்ததில்லை, எங்களுக்கு சினிமாவே பார்க்க முடியாது, எங்கள் ட்ரைனிங்கே அந்த மாதிரி, நீங்கள் வேணால் சொல்லுதான் நான் கேட்குறேன் அப்படின்னோடனே நான் வந்து ஒரு குடிசையில் வாழற ஒரு பெண்ணு, தினம் சாப்பாட்டுக்கே கஷ்டம், அது பக்கத்தில் பெரிய ஸ்டேடியம், இந்த ஸ்டேடியத்தில் தான் எட்டி பார்த்துட்டு அங்கே வந்து பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுங்கள்லாம் வந்து ஜெனோ காலையில் ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுங்க வந்து பெரிய பேஸ்கெட்டாக ஐஸ்கிரீம், ஃப்ரூட் சாலடு, கேக்ஸ் எல்லாம் கொண்டு வரும். இவன் என்ன பண்ணுவோம், தன்னுடைய சைன்யத்தோட கூட்டிட்டு போய் நைஸாக அதுங்களை திருடிட்டு அங்கேன்னு ஓடிடுவோம். ஓடி வரும்போது மாட்டிக்கிட்டாங்கன்னா அவளை துரத்துவாங்க. துரத்துனா இவ ஓடுற ஓட்டத்துக்கு அவங்க யாராலையும் இவளை பிடிக்க முடியாது. அப்படின்னு விழுந்து போட்டு சிரிச்சா, இது என்ன இது அப்படின்னு. அப்படிதான் கதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வந்து இவ தினம் இந்த மாதிரி திருட்டு ஓடிட்டு போறது வந்து ஒரு கோச் இருந்து அந்த ஸ்டேடியத்தினுடைய கோச் பார்த்துட்டே இருக்காரு. ஸோ ஒரு நாள் வந்து மாட்டிட்டா அப்படின்னும் போது இவர் காப்பாற்றி கூப்பிட்டு கேட்குறாரு, நீ அவனுக்கு ஓடுறதுக்கு ஆசை இருக்கா, நீ எவ்வளோ காசு கொடுப்ப? காசெல்லாம் எப்படிமா கொடுப்போம், ஓடுனா உனக்கு பெருமைலாம் வேணும், எனக்கு காசு தான் வேணும், சரி நான் உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன் அப்படின்னு வீட்டில் வந்து பேசி பர்மிஷன் வாங்கி இந்த பொண்ணை வந்து இது பண்ண. காசுன்னு கேட்கும். காசெல்லாம் கொடுக்குறேன், முதல்ல நான் சொல்கிறபடி நீ ஓடணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சிஸ்டமேட்டிக்காக அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு அந்த கோச்சும் அவரோட மனைவியும் இந்த பொண்ணை வந்து தன்னுடைய சொந்த பொண்ணு மாதிரி நினச்சி தன் வீட்டில் கொண்டு போய் வச்சு இந்த பொண்ணை ட்ரெயின் பண்ணி சரி பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு ரேஸில் வந்து இது தோற்று போகணும்னு கண்டபடி கோவம் வரும். நான் என் லைஃப்பில் எதுக்குமே தோற்றதில்லை, என்ன போய் தோக்க வச்சுட்டே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு ஷூவெல்லாம் தூக்கி போட்டு போகும். அதுக்கப்புறம் தான் அது ரியலைஸ் பண்ணும், இது நம்ம மேலே தான் தப்பு, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்லி கொடுத்தாங்க நான் சரியாக ஓடல அப்படின்னு சொல்லி அப்படி திரும்ப வந்து சாரின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறத்துலேருந்து தான் அந்த பொண்ணுடைய ஒரிஜினல் சின்சியர் சீரியஸ் ட்ரைனிங் ஸ்டார்ட்ஸ். அப்படியாக வந்து அவள் எப்படி இது வந்தா அப்படிங்கிறது தான் அந்த கதையினுடைய அமைப்பாக இருக்குது. நான் சொல்லிட்டு அங்கே பார்க்குறேன், அவள் கண்ணை தண்ணி, ஐயோ என்னம்மா எனக்கு என்ன இரிட்டேட்டிங் போச்சாது அப்படின்னு. இதுதான் என் லைஃப். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு சொன்னீங்களோ தெரியாமல் சொன்னீங்களோ தெரியாது, நீங்கள் சொன்னது எல்லாமே என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இப்படியே தான் நான் பண்ணியிருக்கேன், இப்படியே தான் என் கோச் வந்து பிடிச்சிருக்கார், இப்படியே தான் என்னை அவர் காப்பாற்றிருக்கார், இப்படியே தான் நீ என்னை ஓடுறியான்னு கேட்டிருக்கார், நானும் அவர்கிட்ட காசு கேட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து என்னை எங்கள் அக்கா மூலமாக வந்து பேங்க்கில் தள்ளி விட்டாங்க. பேங்க்கில் தள்ளி விட்டு எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க, நான் பேங்க்குக்கு போய் வேலை செய்யணுங்கிறதில்லை, எனக்கு ஒருத்தரும் தெரியாது. ஸோ அதனால் நான் காத்தால் போயிட்டு கையெழுத்து போட்டு நான் வந்து இந்த மாதிரி ரேஸுக்கு கிளம்பிடுவேன், நான் போய் ஓடுறதுக்கு ஸ்பிரிண்டிங் கிளாஸு, ஜிம்மு, அது இது நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இது பண்ணி. அதுக்கப்புறம் வந்து ராமோஜி ராவ்ட்டு இந்த பொண்ணு எனக்கு ஓகேயா இருக்குது, அந்த பொண்ணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ நம்ம ப்ரொசீஜரில் அவங்க பேங்க்குக்கு நம்ம லெட்டர் எழுதி பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேங்க்குக்கு லெட்டர் ப்ரொடக்ஷன் லெட்டர் அனுப்பிச்சு அவங்க வந்து ஒன் மந்த் பர்மிஷன் டு ஷூட் த ஃபிலிம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எவ்வளோ அந்த அமௌண்ட்டு பணம் கொடுக்குறோம் அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிறத சொல்லி அதனுடைய டிடிஎஸ் பிடிச்சிக்கிறதையும் சொல்லி அதெல்லாம் அவங்கக்கிட்டேருந்து ஓகே வந்துடுது. அதுக்கப்புறம் எங்கள் ட்ரைனிங்காக நாங்கள் டெய்லி ப்ளஸ் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்கணுமே, ஒன்றுமே தெரியலன்னா அவள் ஹிந்தியில் பேசுகிறாங்கிறா, ஹிந்தியில் பேசுனா எப்படி ஆக்டிங் சொல்லி தரணுமே அப்படிங்கிறதுனால எல்லாம் வந்து ஒரு மார்க் ட்ரையல் மாதிரி ஒரு ஸ்லம் மாதிரி ஒரு இது மாதிரிலாம் போட்டுக்கிட்டு சீன்ஸ் எல்லாத்தையுமே நான் தான் எழுதினேன், அதனால் நான் முன்னாடி எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டேன். ஸோ எல்லா சீனுக்கும் இப்போ ப்ரிலூட் ஒன்று ரிஹர்சல் ஒன்று பண்ணி அதில் வந்து அவள் என்ன பேசணுங்கிறதுக்கு நான் வந்து அந்த இடத்துல இருப்பேன் கேமரா பக்கத்தில். ஸோ நான் என்ன சொல்கிறேனோ அதை வாங்கி அவள் அப்படியே சொல்லணும் மாடுலேஷனோட. ஸோ அப்படியாக அவள் சொல்ல வச்சு அப்புறம் இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன், நீயா தான் சொல்லணும் அதை அப்படின்னு சொல்லி இது பண்ண வச்சு அந்த படம் டோர்னமெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்கிற கதையெல்லாம் இருக்குது. பானுச்சந்தர் கோச்சா பானுச்சந்தர் பண்ணார். அவர் பானுச்சந்தர் ஹீரோவை பண்ணக்கூடியவர்.
ஜிம் ஒர்க் எல்லாம் பண்ணுறவர், நல்ல ஃபிசிக்கலி ஃபிட்டாக வச்சுருப்பார் பாடியை. ஸோ அவரை கூப்பிட்டு அவருக்கும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது. ஏன்னா அவர் ஃபைட்டிங் கீட்டிங் பண்ணுவார், பட் இது வராது. அதனால் ஸோ அவருக்கும் ட்ரைனிங் கொடுத்து அவரை வந்து கோச்சாக வச்சு, பீயிங் அன் அத்லெட் அவர் வந்து அஸ்வினி ஓடும்போது கிட்டத்தட்ட அவர் ஸ்பீடுக்கு இவரும் ஓடக்கூடிய சக்தி உள்ளவராக இருந்தார். அதெல்லாம் பெரிய விஷயம். அவரும் தன்னை தயார் பண்ணிட்டார். ஏன்னா நம்ம வந்து கோச்சு நின்றுட்டு பண்ணக்கூடாது, நம்ம அவங்களுக்கு கூட சேர்ந்து ஓடணும், அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்கணும். ப்ளஸ் அவங்களுக்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு கேட்டுக்கிட்டு அந்த ட்ரைனிங் எல்லாம் அவர் கொடுத்தாரு. ரொம்ப அது கஷ்டம். வயத்தில் பெல்ட்டை கட்டிட்டு அது பிடிச்சிக்கணும். ப்ளஸ் அவங்க அந்த பெல்ட்டை எக்ஸ்டெண்டாக இழுத்து அவங்க ஓடுவாங்க பீச்சில். அதெல்லாம் அவர் பண்ணார். சரண்யாவுக்கு ரொம்ப ஏர்லி ஃபிலிம்ஸ் அது. சரண்யா பண்ணாங்க. ஒரு படம்னு இருந்தால் ஒரு வில்லன் இருக்கும். அஸ்வினிக்கு வந்து ஆப்போசிட் யாரானா ஒரு பெரிய எம்பியோட பொண்ணு. அந்த பொண்ணு தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தயார் பண்ணிட்டு வருவார். இந்த பொண்ணு ஸ்லம்மில் இருக்க பொண்ணு இது அடிச்சுட்டு வந்துடும். அதனால் இது ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுல அவர் கராராக இருப்பார். அவர் கோச்சுக்கிட்ட அவங்க கோச்சுக்கிட்ட சொல்லுவார், அந்த பொண்ணு அங்கே வரக்கூடாது, ஸ்டேடியமில் வந்து ஆடகிட்ட வந்துதுன்னா தொலைச்சிப்படுவாங்க அண்ணன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு கேம் ட்ரெயினில் போகும்போது நைட்டில் எல்லாருக்கும் பால் கொடுப்பாரு கோச்சு. இவளுக்கு மட்டும் மயக்க மருந்து கொடுத்துருவாரு. இவர் தூங்கிடுவோம். காற்றுல எழுந்து பார்த்தா இவர் ஷெட்டில் இருப்போம். எல்லாரும் போயிருப்பாங்க ஸ்டேடியத்துக்கு. ஐயோன்ட்டு அலறி படிச்சுன்னு வரும்போது இவளுக்கு மொழியும் தெரியாது. ஸோ அங்கே போய் தெலுங்கில் பேசினா யார் பதில் சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. இவன் ஓடுவோம் பிரசிடென்ட்டுக்கிட்ட போய் நான் ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ரெசன்ட் மார்க் அந்த ரூட்லெல்லாம் கேமரா வச்சு எடுத்தோம். நாங்கள் முன்னாடியே ஸ்ட்ரிக்டாக பர்மிஷன்லாம் வாங்கி அப்ளை பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் பாட்டில் கார் எடுத்துகிட்டு கேமரா எடுத்துகிட்டு சொல்லிட்டு நேராக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம். சரி சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டு அங்கே போய்ட்டு ப்ரெசிடென்ட் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு அங்கே இறக்கி விட்டு ஓடி போய் ப்ரெசிடென்ட் கிட்ட முறையிடுறேன் அப்படின்னா உண்மையிலேயே இப்போ ப்ரெசிடென்ட் அந்த ஒரு 5 நிமிஷத்தில் அவர் வெளியே போகிறார். அதனால இவன் வந்து அங்கே இருக்கக்கூடாது, உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவான், நீ போகவில்ல அப்படின்னு. அப்போ பார்த்தா கேட் திறக்கும். கேட் திறந்தா பிரசிடென்ட்டு. அப்போ வந்து ஆர் வெங்கட்ராமன் தான் பிரசிடென்ட்டாக இருந்தார். அவர் இப்படி பார்த்துக்கிட்டே போவார். அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து இவளை பிடிச்சி பிரசிடென்ட்டை போக விடாம தடுத்தான்னு சொல்லிட்டு இவளை தூக்கி போலீஸ் ஸ்டேஷனில் போடுவாங்க. அங்கே தான் அவங்க கேட்பாங்க, ஏமா நீ அஸ்வினி நாச்சப்பா இல்லை, இன்னும் இங்கே என்ன பண்ணுற, ஸ்டேடியத்துக்கு என்ன போகணும், அதுதான் என்னை போக விடாமல் பண்ணிட்டாங்க, லேட்டாகுது, எனக்கு எப்படி போகணும்னு தெரியலன்னு அவங்க ஜீப்பில் கொண்டு அங்கே ட்ராப் பண்ணுவாங்க. ட்ராப் பண்ணி she would go and participate in the last race. அந்த ரேஸ் வந்து கண்டிப்பாக இவ ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே நாங்கள் செட்டப் பண்ணி கேமராலாம் வச்சு எல்லாம் பண்ணியிருக்கோம். யார் ஓடினாலும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருப்போம். அந்த அக்கேஷனுக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் எம்பி அப்போ அவங்க வந்திருந்தாங்க ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு. அதாவது அவங்க அங்கே ஸ்டேடியமில் நடக்கிற இன்சிடென்ட்டுக்காக காட்சிக்காக அவங்க வந்திருக்காங்க. அதையும் நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அவர் அங்கே இருக்காரு அப்படின்னு. அவர் என்னடான்னு அங்கங்கே தாண்டி கிண்டி வந்து நாங்கள் எங்கே உட்காந்துருக்கோமோ எங்கள் பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டார். ஸோ என் பக்கத்தில் ராஜீவ்காந்தி உட்காந்துருக்காரு. கீழே எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு. அஸ்வினி ஓடி வருது, அஸ்வினி அஸ்வினி அஸ்வினின்னு கத்துறாங்க. ஏன் இப்படி கத்துறாங்க அப்படின்னா, இல்லை சார் அது ஃபேவரட் பொண்ணு, எங்கள் ஊர் பொண்ணு, அதுக்காக வந்து எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு. நானும் கத்தலாமா, கத்தலாம் அப்படின்னு அஸ்வினி அப்படின்னு அவரும் கத்தினார். தமாஷா இருந்தது. அது வந்து வின் பண்ணிட்டு வந்தது. அந்த காட்சியும் அங்கே எடுத்தோம். மொத்தத்தில் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்த ஒரு படம். ஒரு 3-4 மாதம் வேறு எதுவுமே தெரியாது. ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் தட் ஃபிலிம். அந்த ரியல் ரேஸ் சவுண்டெல்லாம் அங்கே ஆடியன்ஸ் சவுண்ட் என்னவோ அதுலேயே ஒரு 6-5 ரெக்கார்டிங் வச்சு ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி அதை தான் சவுண்டாக போட்டோம். படம் வந்து பெரிய சென்சேஷனாக ஓப்பனிங் கிடச்சிது. ட்ரெமெண்டஸ் ஹிட். அண்ட் அந்த படம் வந்து ஹிந்திலேயும் வந்து ராஜஸ்ரீ ஃபிலிம்ஸ் வந்து பார்த்துட்டு நீங்கள் ரீமேக் பண்ணுங்களேன் அப்படின்னோன்னா, ரீமேக் பண்ணுறதுனா டேரக்டர் சார் தான் பண்ணோம். நான் சொன்னேன், நான் திருப்பி இவ்வளோ வச்சுருந்தேன், ரீமேக்லாம் பண்ண முடியாது சார், என்னால். இது அப்படியே இருக்கு இல்லையா, லாங்குவேஜ் தானே, அவன் நிறைய ஹிந்தியே பேசியிருக்கான். அப்படியே டப் பண்ணி அந்த படம் பெருசாக ஓடித்தாங்க. அதே மாதிரி தமிழில் நான் டப் பண்ணி இங்கே ஓடினேன். தமிழ்லையும் இங்கே 50-75 நாள் ஓடிச்சு படம். ஸோ அது வந்து அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையில் ஒரு மைல்கல். எனக்கும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதையை வந்து புலாங்குழ இடப்போதுன்னா ஒரு காமெடி பண்ணோம். ஃப்ளைட் 172ன்னா ஒரு ஏர்பிளைனில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸுன்னு. அது மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை வச்சு ஒரு படம் எடுத்து அதை ஜெயிக்க முடியும், ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். வேற ஏதோ கம்பேர் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எவர் ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் இன் இந்தியா. ஸ்போர்ட்ஸ் மேலே சின்ன சின்ன துண்டு துக்கடாக வந்திருக்கலாம். பட் ஆனால் ஒரு 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 ஸ்போர்ட்ஸ் பர்சன்
அவங்க மேலே அவங்களுடைய ஆக்டிவிட்டியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வந்த முதல் படம், ஒரே படம் இதுதான். இந்த படத்தை வெற்றி படமாக கொண்டு வந்துட்ட எனக்கு அது அருளிய இறைவனுக்கு நான் இன்னைக்கு நன்றி சொல்கிறேன். என்னுடைய பெரிய அச்சீவ்மெண்ட் நான் நினைக்கிறதே இதுதான். நன்றி.